வணக்கம். அக்ஷு சமையல் இன்னைக்கு உளுந்த வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 15ல இருந்து 18 மீடியம் சைஸ் வடைக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். 1 கப் உளுந்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்குன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியா நறுக்குன இஞ்சி, 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை அதையும் நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உப்பு. முதல்ல இந்த உளுந்தம்பருப்பை ஒரு 2 மணி நேரம், மினிமம் 2 மணி நேரம் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நல்லா ஊறி போய் இருக்கும், நல்லா டபுள் சைஸ்க்கு வந்திருக்கும். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இதை வந்து நான் வந்து மிக்சிலையோ இல்லைனா கிரைண்டர்லையோ அரைச்சிக்கோங்க. தோடு உள்ள உளுந்தம்பருப்பு ஊற வச்சுருந்தீங்கன்னா நல்லா தோடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். இன்னைக்கு நான் கிரைண்டரில் அரைக்க போகிறேன். கிரைண்டரில் அரைச்சாதான் கொஞ்சம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும் வடைக்கு. மிக்சிலையும் அரைக்கலாம், ஆனால் கிரைண்டரில் அரைச்சா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தண்ணி சேர்த்து அரைக்கிறதா ரொம்ப முக்கியம் வடைக்கு. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் மாவு வந்து வடை பிடிக்கிறதுக்கு ஷேப் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி எண்ணெயும் நிறைய உறிஞ்சும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் கொஞ்சம் கட்டியாக இருக்குது, இன்னும் அரைய வேண்டியது இருக்குது. அதனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் அரைக்க விட போறேன். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப பொறுமையா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் உளுந்த வடை. நம்ம அவசரப்பட்டு தண்ணி நிறைய சேர்த்து சீக்கிரமே ஆஃப் பண்ணிட்டோம்னாலும் ரொம்ப மாவு கொரப்பா இருந்தா வடை டேஸ்டா இருக்காது. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நல்லா அரைப்பட்டிருக்கு, மாவு நல்லா சாஃப்டா ஆயிடுச்சு. அதே நேரம் நல்லா கட்டியாவும் இருக்கு, நம்மளுக்கு வடை பிடிக்கிறதுக்கு ஷேப் நல்லா வரும். கிரைண்டர்லயே கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 25 நிமிஷம் ஆச்சு எனக்கு. கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணணும். அப்படி எடுத்த கட்டியான மாவு இது. மொத்தத்திலே ஒரு 1/2 கப்ல இருந்து 3/4 கப் தண்ணி தான் சேர்த்திருக்கேன் நான் 1 கப் உளுந்துக்கு. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஜீரகம், மிளகு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்துக்கணும். ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்றவங்க பச்சை மிளகா கம்மியாக கூட போட்டுக்கிடலாம், இல்லை நல்லா வேணுன்றவங்க கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஈரம் இறங்கும், அதனால் பார்த்துக்கோங்க. ரொம்ப இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு வடை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போது லேசாக தண்ணி தொட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா அழகாக உருண்டையாக வரும். தண்ணி லேசாக தொட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நுனி விரல்ல கொஞ்சம் கிள்ளி எடுத்து இப்படி அந்த விரல்ல வச்சே உருட்டுங்க. உள்ளங்கையில படாம அந்த விரல் நுனியில எடுத்து விரல் நுனியில வச்சே உருட்டி இந்த மாதிரி நடுவில் ஓட்ட போட்டிங்கன்னா அழகான ஷேப் வந்துடும். அதை அப்படியே திருப்பி எண்ணெயில் போட்டிங்கன்னா அதே ஷேப்பில் உங்களுக்கு எண்ணெயில் விழுந்துடும். நான் இன்னொரு தடவை பண்ணுறேன். நுனி விரல்ல எடுத்து அந்த நுனியிலேயே வச்சு இப்படி உருட்டிட்டு கட்டை விரல வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு இப்படி திருப்பி அந்த எண்ணெய் சட்டியில் அப்படி போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பு வரும். இது கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கூட இந்த ஷேப் உங்களுக்கு வராது, இழுகிட்டு ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தட்டி அப்படி திருப்பி எண்ணெயில் போட்டுட்டா வடை வந்து நல்லா அருமையான ஷேப்பில் வந்துடும். 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறம் வந்த உடனே எடுத்தீங்கன்னா உளுந்த வடை தயார். சாயந்தர நேரத்தில் காஃபி கூட சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இதை அடிச்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு வேற ஸ்நாக்கே தேவையில்லை. இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.